Some basic concepts of chemistry டாபிக்லேருந்து 16th sum பார்க்கலாம் பாருங்க. What do you mean by significant figures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம NCERT புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Significant figures definition: the uncertainty in the experimental or the calculated values is indicated by mentioning the number of significant figures. அப்படி இல்லைன்னா significant figures are meaningful digits which are known with certain plus one which is estimated or uncertain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு பென்சில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பென்சிலுடைய லெங்க்த்தை நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கலாம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்படி ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துருக்கும். இதான் ஒரு மீட்டர் ஸ்கேல்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மீட்டர் ஸ்கேலில் ரீடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே 0, இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? between 0 to 1 cm 10 divisions இருக்கும். அதே மாதிரி between 2 to 3 10 divisions இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் 1 2 3 4 அப்படி 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்க. 6 7 8 9 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கிங்க இந்த லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்டு வந்து 0 சென்டிமீட்டரில் இருக்குது. இன்னொரு எண்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கணும். இந்த பாயிண்டில் மார்க் ஆகிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு அப்புறம் 2.1 2.2 2.3 2.4 இந்த டிப் எங்கே இருக்குது? 2.4க்கும் 2.5க்கும் ஊடால இருக்குது. அப்படின்னா இந்த லெங்க்த்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 2.4 அடுத்து 4க்கும் 5க்கும் ஊடால இருக்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேட்டாக அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படி போட்டுப்போம் 2.43 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி. அப்படின்னா வந்து இந்த இங்கே மெஷர் பண்ண ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து கரெக்டாக சர்டைன் வேல்யூ தான். நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்ச வேல்யூ தான். 4 வந்து கரெக்டான வேல்யூ தான். இங்கே இது 1 2 3 4ன்னு எடுத்துட்டோம்னா 2.4. இந்த 3 வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆர் மீனிங்ஃபுல் digits which are known with certainty. இங்கே 2ம் 4ம் சர்டைன் நம்பர்ஸ். சரிங்களா? தெரிஞ்ச நம்பர்ஸ். கரெக்டாக அந்த வேல்யூஸில் எந்த எரரும் கிடையாது. ப்ளஸ் 1 which is estimated or uncertain. இந்த 3 தான் வந்து அன்சர்டைன்ன்றது. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் இங்கே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குங்க நம்ம மெஷர் பண்ணதில். இதில் வந்து 2 சிக்னிஃபிகண்ட் வந்து சர்டைன் ப்ளஸ் ஒரு நம்பர் வந்து அன்சர்டைனாக இருக்குது. அப்போது எந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லையும் நம்ம ரீடிங் மெஷர் பண்ணும்போது அதாவது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கும் போது அதில் ஒரு நம்பர் மட்டும் எப்படி இருக்குன்னா அன்சர்டைனாக இருக்கும், மற்றதெல்லாம் சர்டைன் நம்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.